ஸோ வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம சிஆர்இ காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் ரீசெண்டாக வந்த ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன மாதிரி ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது, தென் என்னென்ன மாதிரி சிலபஸ் இருக்குது, ஸோ எத்தனை எக்ஸாம் இருக்குது, ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிஆர்இனா காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஆக்சுவலாக இது வந்துட்டு ரொம்ப நாளாலாம் இல்லை, இப்போ இது வரைக்கும் ஒரு 4 தடவை தான் இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ இப்போ 5, ஸோ சிஆர்இ 5 நோட்டிஃபிகேஷன் அப்படி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிகிற ஒரு ப்ராசஸாக இருக்குது. அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறது கம்மியான டேட் தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 13 அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகிட்டு ஜூலை 3லே நமக்கு முடியுது. சரி, ஜூலை 3லே நமக்கு அப்ளிகேஷன் டேட்டே முடியுது. அப்போ 20 நாள் தான் அப்ளிகேஷனுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அந்த ஜூலை எண்டில் எக்ஸாம். சரியா, ஸோ எக்ஸாமுக்கு பெருசாலாம் டைம் இல்லை. ஜூலை 3 நமக்கு நோட்டிஃபிகேஷன் எண்ட் ஆகுது அப்படின்னா ஜூலை எண்டில் நமக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப குயிக்கான ஒரு ப்ராசஸாக இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சிஆர்இன்றது யார் நமக்கு தெரியல. எஸ்எஸ்சி, ரயில்வே அந்த மாதிரிலாம் அமைப்புகள் தெரியும். பட் இந்த சிஆர்இன்றது யார், ஸோ எதுக்காக இந்த எக்ஸாம், யாருக்காக இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியா ஃபுல்லாக எய்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூஷன் ஃபார் மெடிக்கல் சயின்ஸ், எய்ம்ஸ். ஸோ ஒரு 23 எய்ம்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் அந்த ஐசிஎம்ஆர், இஎஸ்ஐ, ஸோ இது போன்ற மருத்துவம் சார்ந்த அந்த என்ன சொல்கிறது அமைப்புகள், ஸோ இது எல்லாத்துக்குமே ஆசிரியர் அல்லாத தேர்வுகள், ஆசிரியர் அல்லாத நியமனங்கள், அது எல்லாத்தையுமே ஒரே காமனாக ஒரே எக்ஸாமில் எடுத்துடுறாங்க. அதுதான் காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன். அதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைப்பும் தனித்தனியாக வைப்பாங்க. இப்போ ஐசிஎம்ஆர்னால் அவங்க தனியாக எக்ஸாம் வச்சு அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் செட் பண்ணி அவங்க ஆள் எடுப்பாங்க. இஎஸ்ஐசி அப்படின்னா அவங்க தனியாக எக்ஸாம் வச்சு அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் செட் பண்ணி அவங்க ஆள் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும், ஒவ்வொரு மத்திய அரசு நிறுவனம், அதாவது மெடிக்கல் சார்ந்த நிறுவனங்கள், சரியா, மருத்துவம் சார்ந்த நிறுவனங்கள், ஸோ அவங்களுக்கான தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு அதுக்கேற்ற ஆள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் ஒரே வெப்சைட்டுக்குள்ளே அல்லது ஒரே எக்ஸாமுக்குள்ளே கொண்டு வராங்க. அதுதான் இந்த சிஆர்இ காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவ அமைப்புகள் இன்க்ளூடிங் எய்ம்ஸ், 23 எய்ம்ஸ் சேர்ந்து மொத்தம் 32 நிறுவனங்கள். ஸோ இந்த 32 நிறுவனங்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணிகளை நிரப்புறது ஒரே ஒரு வெப்சைட்டில் நிரப்புறாங்க. எக்ஸாமும் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. ஸோ இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இன்னும் சொல்லணும்னா நோட்டிஃபிகேஷன் முடிய போகுது. ஆக்சுவலாக ஜூலை 3 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ ஜூலை 3க்கு அப்புறமா உங்களுக்கு ஜூலை எண்டில் எக்ஸாமே வரதுனால பெரும்பாலும் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குமான்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் கிளியராக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 170 பக்கத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை அவ்வளோத்தையும் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதில் நிறைய போஸ்டிங் வந்து குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒரு 59 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு அமைப்பும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு ஏஜ் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்யர்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே நிறையா இன்டெப்த்தாக ஒரு 170 பக்கம் போயிருக்கு. பட் இங்கே நம்ம காமனாக எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங் என்னென்ன, ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஸோ அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், அதை மட்டும் நம்ம இதில் பார்த்துடலாம். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எய்ம்ஸ் சிஆர்இ 5, அதாவது இது வரைக்கும் 4 டைம் இந்த எக்ஸாம் நடத்தியிருக்காங்க, 5ஆவது டைமும் நடத்துகிறாங்க. ஸோ சிஆர்இனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாம் நடத்துகிறது யார் அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லி. சரியா. ஸோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா முழுவதும் ஒரு 32 அமைப்புகளுக்கான தேர்வு நடத்தினாலும் இந்த தேர்வு நடத்துகிற அந்த அமைப்பு யார், அந்த தேர்வு நடத்துகிற பாடி யார் அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லி தான் நடத்துகிறாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் இஸ் ஃபார் குரூப் பி, குரூப் சி, அதாவது குரூப் பி, குரூப் சி கேடரில் உள்ள போஸ்டிங். இப்போ நம்ம எஸ்எஸ்சின்னு எடுத்துட்டோம்னா சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். குரூப் பி, குரூப் சி போஸ்டிங்கு. பட் நான் ஃபேக்கல்ட்டி போஸ்டிங், ஆசிரியர் அல்லாத நியமனங்கள் எல்லாரையுமே வந்துட்டு நியமிக்கிறாங்க இந்த ஒரே எக்ஸாம்லேயே. சரி, ஓகே. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1 எக்ஸாமினேஷன் இஸ் கண்டக்டட் ஃபார் மல்டிபிள் எய்ம்ஸ் இன்ஸ்டியூஷன். அதாவது இந்தியா முழுவதும் உள்ள எல்லா எய்ம்ஸ் இன்ஸ்டியூஷனுக்குமே காமனாக இந்த ஒரே எக்ஸாம்லேயே ஆள் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல் ஆர்கனைசேஷன், அதாவது மருத்துவம் சார்ந்த நிறுவனங்கள், அந்த ஐசிஎம்ஆர், இஎஸ்ஐசிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த நிறுவனங்கள் இதுக்கு முன்னாடி அவங்க தனித்தனியாக எக்ஸாம் வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களும் சேர்த்து இந்த எக்ஸாம்லேயே கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கான ஆள் எடுத்துக்கிறாங்க. இந்த எக்ஸாமில் என்ன மார்க் எடுக்கிறாங்களோ, என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா எய்ம்ஸ் டெல்லி தான். ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, வெவ்வேறு அமைப்புகளுக்கு இந்த தேர்வுலேருந்து ஆள் எடுத்தால் கூட இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்குன்னு இருக்கிறது எய்ம்ஸ் டெல்லி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸு, எலிஜிபிலிட்டி, அப்பாயின்மெண்ட். ஆனால் அந்த ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் ஆனால் எலிஜிபிலிட்டி, அப்பாயின்மெண்ட்டு, போஸ்டிங், சர்வீஸ் கண்டிஷன் இதெல்லாமே கரஸ்பாண்டிங் இன்ஸ்டியூட்டை பேஸ் பண்ணது. எக்ஸாம் நடத்துறது எய்ம்ஸ் டெல்லியாக இருந்தால் கூட அது என்ன ஏஜ் இருக்கணும், என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர், ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா
நீங்கள் எந்த அமைப்புக்கு வேலைக்கு போகிறீங்களோ, நீங்கள் எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த அமைப்பு தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐசிஎம்ஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் ஐசிஎம்ஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்கள் மார்க்குக்கு ஐசிஎம்ஆர் கிடைக்குது அப்படின்னா, ஸோ இப்போ அங்கே உள்ள நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பெனிஃபிட் ஃபார் கேண்டிடேட்ஸ். இந்த ஒரு எக்ஸாம் கொண்டு வந்ததுனால என்னென்ன மாதிரியான கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, சிங்கிள் அப்ளிகேஷன் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஎஸ்ஐசி ஐசிஎம்ஆர்னா அந்தந்த வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். ஐசிஎம்ஆர்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் வேறு மாதிரி, அவங்களுடைய வெப்சைட் ஒரு மாதிரியாக இருக்கும், அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். இஎஸ்ஐசினா அவங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எய்ம்ஸ் எடுத்துகிட்டோன்னா அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போது இந்த சிஆர்இ கொண்டு வந்ததன் மூலமாக, இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்ததன் மூலமாக சிங்கிள் அப்ளிகேஷன் சிஸ்டம், நீங்கள் ஒரே வெப்சைட்லேயே போயிட்டு எல்லா அமைப்புகளுக்கும் ஒரே டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்றத சொல்ல வராங்க. தென் சிங்கிள் சிபிடி ஃபார் மல்டிபிள் இன்ஸ்டியூஷன். இது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். பட் உங்களுக்கு லெவல் பை லெவலாக நடக்கலை, ஒரே ஒரு சிபிடி தான், ஒரே ஒரு எக்ஸாம் தான். இங்கே நீங்கள் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாலே போதும். பட் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் தான் இருக்குது. பட் அந்த ஸ்கில் டெஸ்ட்லாம் கூட உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான். அதில் உள்ள மார்க்கை கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் அந்த சிபிடியில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான். ஸோ சிலபஸுமே நீங்கள் காமனான ஒரு ஆஸ்பிரண்ட், ரயில்வே எஸ்எஸ்சி பேங்கிங் படிக்கிற ஆஸ்பிரண்ட்னா 100% உங்களுக்கு சூட்டபுளான சிலபஸ் தான். ஒரு சில போஸ்டிங், அதாவது ஒரு சில போஸ்டிங், நிறைய போஸ்டிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போஸ்டிங்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இப்போ டெக்னிக்கலாக இருக்குது, டெக்னிக்கல் ஏதாவது ஒரு போஸ்டிங் இருக்குன்னா அந்த டெக்னிக்கல் ஓரியன்டாக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பயோடெக்னாலஜி ஓரியன்டாவோ அல்லது பாட்டனி சுவாலஜி, ஸோ அந்த மாதிரியான ஓரியன்டாக இருக்குன்னா ஸோ அந்த டெக்னிக்கல் கேட்பாங்க. அதர்வைஸ் நீங்கள் காமனான ஒரு எக்ஸாம், இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெக்னிக்கல் போஸ்டிங் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போஸ்டிங் இருக்குது, நிறைய காமன் போஸ்டிங்ஸ் இருக்குது. நம்ம இங்கே பார்க்குறது எல்லாமே காமன் போஸ்டிங் தான். ஃபர்தராக டெக்னிக்கல், நீங்கள் டெக்னிக்கலாக எலிஜிபிளாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு, நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக படிச்சுட்டு அதில் நீங்கள் எதுக்கு எலிஜிபிளோ நீங்கள் தாராளமாக அதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்குறது காமன் ஃபார் ஆல். ஒரு காமன் ஃபார் ஆல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு டிகிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்லாம் எலிஜிபிள், ஸோ அவங்களுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேம் எஸ்எஸ்சி ரயில்வேக்கான சிலபஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. காமனாக அந்த ஆல் டிகிரின்னு சொல்கிறோம் இல்லையா, எனி டிகிரி. ஸோ இந்த எனி டிகிரி அப்படின்றதுக்கு கீழே உள்ள எக்ஸாமுக்கு எல்லாமே நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வேக்கு என்ன படிப்பீங்களோ அதே சிலபஸ், அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அழகாக இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் ஒரு சில செக் பாயிண்ட் இருக்குது, அதை நான் வரும்போது சொல்கிறேன். அடுத்து என்ன சொல்லலாம்னு பாருங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் செலக்டட் இன் டிஃப்ரெண்ட் எய்ம்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். அதாவது நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டாலே நீங்கள் இந்தியாவில் உள்ள எய்ம்ஸில், எந்த ஒரு எய்ம்ஸ்லையோ அல்லது வேறு எந்த ஒரு மருத்துவம் சார்ந்த நிறுவனங்களையோ நீங்கள் ப்ளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இஎஸ்ஐசி தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ண தேவையில்லை, ஐசிஎம்ஆர் தான் வரணும்னு வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ எல்லா வேக்கண்ட்டையும் கேதர் பண்ணி ஒரே இடத்துல உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாலே இந்தியா முழுவதுக்கும் உள்ள எல்லா எய்ம்ஸ் அல்லது மெடிக்கல் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வேலை செய்யறதுக்கான அந்த வாய்ப்பு இங்கே உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஒரு அட்வான்டேஜ் தான் கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட்டிசிபேட்டிங் ஆர்கனைசேஷன் அரௌண்ட் ஒரு 33 நிறுவனங்கள், இந்தியா முழுவதும் உள்ள மருத்துவ நிறுவனங்கள் இந்த ஒரே தேர்வு மூலமாக அவங்களுக்கான ஆளை எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாமாக இது இருக்குது பாருங்கள். ஸோ எய்ம்ஸ் ரொம்ப முக்கியமானது கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் எல்லா எய்ம்ஸுமே பொருந்தும். இஎஸ்ஐசி, ஐஎஸ்எம்ஆர், அப்புறம் சிஎன்சிஐ, விஎம்எம்சி. ஸோ இந்த மாதிரி பெரும்பாலும் இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் மருத்துவம் சார்ந்த நிறுவனங்கள் இருக்கோ இவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் பேஸ் பண்ணி ஆள் எடுத்துடுறாங்க. அப்போ நீங்கள் 2 விஷயத்தை கவனமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போது இது வரைக்கும் தனித்தனியாக எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி அந்தந்த டைமில் நீங்கள் எலிஜிபிள் பார்த்து அந்த டைமில் நீங்கள் அவரோட அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, எல்லாருமே தனித்தனியாக ஆள் எடுக்கலை. மாறாக எல்லாருமே ஒரே எக்ஸாமில் இந்த சிஆர்இ மூலமாக எடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த துறை சார்ந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போக எலிஜிபிளாக இருக்கீங்க, நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க, ஸோ என்னால் முடியும் அப்படின்றப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். சரியா, வேறு அவங்க தனித்தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்ட்டு நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன. ஸோ இது கொஞ்சம் டீட்டெயிலான ப்ராசஸ்ங்க. ஏன்னா நிறைய அமைப்புகள் நிறைய விதமான வேக்கன்சிக்கு ஆள் எடுக்கிறதுனால ஒன்றுக்கும் வேறு குவாலிஃபிகேஷன், வேறு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நம்ம காமன் ஃபார் ஆல் எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரியான நோட்டிஃபிகேஷன் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்லி. ஸோ ஆல்ரெடி சொல்லியாச்சு, இதை நடத்துறது யார் அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லி. நீங்கள் எய்ம்ஸ் எக்ஸாம் பொருள் எய்ம்ஸ் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, எய்ம்ஸ் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. நோ ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் ரெக்வயர்டு. ஓகே, ஸோ அது மாதிரி எல்லாமே ஆன்லைன் தான். உங்களுக்கு அப் டு பேமெண்ட் வரைக்கும் ஆன்லைன் தான். நீங்கள் எந்த ஒரு
ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்டு எந்த ஒரு ஃபிசிக்கல் அப்ளிகேஷனுமே இங்கே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் செப்பரேட் அப்ளிகேஷன். அதாவது இங்கே இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் 170 பேஜஸ் இருக்கும். நிறைய போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு அமைப்புக்கும் நிறைய போஸ்டிங். அப்படியே போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 59 குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. அந்த போஸ்டிங்கையே உங்களுக்கு 59 குரூப்பாக பிரித்து, ஸோ ஒவ்வொரு குரூப்புக்கு கீழேயுமே நிறைய போஸ்டிங். எல்டிசி, அதாவது லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அப்பர் டிவிஷன் கிளர்க்கு, அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு நிறைய போஸ்டிங்கை பிரிச்சிருப்பாங்க அந்த 59 குரூப்பில். அப்போ நீங்கள் ஒரே அப்ளிகேஷன்லேயே எல்லா அப்ளிகேஷனும், அதாவது ஒரே டைம்லேயே நீங்கள் எல்லா போஸ்டிங்கும் அப்ளை பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணமானாலும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி குரூப்பாக பிரிக்கும் போது இப்போ எதை பேஸ் பண்ணி குரூப்பாக பிரிக்கிறாங்கன்னா எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் பிரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எந்த குரூப்பில், இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எனி டிகிரி தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த எனி டிகிரி அப்படின்றது எந்த குரூப்பில் எலிஜிபிளாக இருக்கோ ஸோ அந்த குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ அதே மாதிரி 2 குரூப்பில் இருக்கே, குரூப் 1, 2ன்னு சொல்லிட்டு அப் டு 59 குரூப் வரைக்கும் இருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் குரூப் 2லையும் நீங்கள் எலிஜிபிளாக வரீங்க, குரூப் 3லையும் நீங்கள் எலிஜிபிளாக வரீங்க. இங்கே எனி டிகிரி கேட்டிருக்காங்க, இங்கே எனி டிகிரி கேட்டிருக்காங்கன்னா அப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 தனித்தனி அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். சரியா? அப்போது 2 போஸ்டிங்க்கு நீங்கள் 2 அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்காது. எல்லா போஸ்டிங்கும் சேர்ந்து ஒரே அப்ளிகேஷனும் கிடையாது. குரூப்பாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த குரூப் எந்தெந்த குரூப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிளோ அந்தந்த குரூப்புக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். சரியா? புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் மல்டிபிள் குரூப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் பண்ணணும். அப்படி தனித்தனி அப்ளிகேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக தனித்தனியான ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் 2 குரூப்பில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 2 அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் 2 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் அதாவது எதெல்லாம் நமக்கு எலிஜிபிலிட்டியாக கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு, ஏஜ் லிமிட்டு. ஸோ இது எல்லாமே காமனாக இல்லை, ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் அது ஒவ்வொரு அமைப்புகளுக்குமே மாறுபடுது. இப்போ ஐசிஎம்ஆர் ஒரு விதமான ஏஜ் குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க, ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளும் அவங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. அது கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பட் அகைன் நான் இங்கே சொல்கிறது என்னென்னா, இங்கே நம்ம பார்க்க போகிறது காமன், அதாவது எனி டிகிரி, அந்த ஏஜ் கிரிட்டேரியா. பெரும்பாலும் இந்த ஏஜ் கிரிட்டேரியா எஸ்எஸ்சி ஏஜ் கிரிட்டேரியா தான். அந்த 18 to 27, 18 to 30, அந்த 30 ஏஜ் இருக்கும் இல்லையா. நான் சொல்ல ரிலாக்ஸேஷன் இல்லாமல் ஒரு 30 ஏஜுக்குள்ளே எனி டிகிரி. ஸோ இதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபர்தராக நீங்கள் வேறு ஏதாவது எலிஜிபிள் இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை இன் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து க்ரூஷியல் டேட்டு. ஸோ டேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப ஷார்ட்டான ஒரு ப்ராசஸாக தான் இவங்க இந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஜூன் 13 இவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுற டேட் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஒரு 20 டேஸ் தான். ஜூலை 3, 2026 ஆக்சுவலாக ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ யாராவது வீடியோ வந்து அந்த ஜூலை 3க்கு முன்னாடியே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக குயிக்காக அப்ளை பண்ணிடுங்க. சரியா? ஏன்னா அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க ஜூலை எண்ட்லேயே எக்ஸாமே வச்சிடுறாங்க. ஸோ அவ்வளோ ப்ராசஸை வந்து கிளியர் கட்டாக குயிக்காக முடிக்கிறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி குயிக்காகவும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டேட் நல்லா பார்த்துக்கோங்க. ஜூலை 3, 2026 நமக்கு டெட்லைன், லாஸ்ட் டேட். சரியா? ஸோ அப்ளை பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை அவங்க அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன். ஸோ இந்த 3மே வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பாக நீங்கள் இன்கேஸ் இமேஜ் எதாவது பிளராக அப்லோட் பண்ணுறீங்க, இல்லை அவங்க கொடுத்த டைமென்ஷன் இல்லை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த 7வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், சாய்ஸ் ஃபில்லிங். ஓகே. ஸோ இது என்ன சாய்ஸ் ஃபில்லிங் சொல்கிறாங்கன்னா, குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் வில் ஃபில் இன்ஸ்டியூட் ப்ரிஃபரன்சஸ். அதாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்காது. இப்போ நமக்கு எஸ்எஸ்சி ரயில்வேலாம் கேட்குற மாதிரி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்காது. காமனாக அந்த குரூப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டேட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு டேட் கொடுக்குறாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான அந்த ப்ரிஃபரன்ஸை கொடுக்கணும். அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணீங்களோ அந்த வெப்சைட்டில் போய் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த நம்ம அதுக்கு மெசேஜ் வரும், மெயில் வரும்ன்றதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரி, வந்தால் ஓகே, வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தான் அப்போக்கப்போ அந்த வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப ரேராக நடக்கிற எக்ஸாம் இல்லையா, நமக்கு ரொம்ப அடிக்கடி நடக்காமல் இப்போ தான் ஒரு 5-6 டைம் நடக்குது. ஸோ அப்படின்றப்போ நமக்கு பெருசாக அப்டேட் வந்து யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம தான் அந்த வெப்சைட்டை அடிக்கடி போய் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. ஸோ பாருங்கள், இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த டைமில் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதிட்டீங்க, நீங்கள் நல்ல மார்க் வாங்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு போஸ்டிங்கும் உங்களை எலிஜிபிளாக எடுத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ ரொம்ப கவனமாக பார்க்கணும். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாலும் நீங்கள் அகைன் அந்த வெப்சைட்டை அப்போக்கப்போ செக் பண்ணணும். எப்போ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் கொடுத்துருவாங்களோ கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் அந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை கொடுத்துருங்க, அதான் பெஸ்ட்டு. ஓகே.
அதான் சொல்லியிருக்காங்க. இஃப் டு நாட் ஃபில் சாய்ஸஸ், நீங்கள் சாய்ஸ் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கான அந்த சீட் அலோகேட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் செலெக்ஷன் ஆக மாட்டீங்க. சரியா? ஓகே. யார் அந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். ஓகே, இன்கேஸ் நீங்கள் யாராவது இங்கே எக்ஸ்பீரியன்ஸுக்கும் தனியான வேலைவாய்ப்புகள் இதில் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. சரியா? ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் எய்ம்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, ஐசிஎம்மில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அவங்க யாராவது அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஃபீல்டிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸோடு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய டெசிக்னேஷன், உங்களுடைய வேலை என்ன, எவ்வளோ சேலரி, எவ்வளோ வருஷமாக அங்கே ஒர்க் பண்ணுறீங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே அதில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து என்ஓசி சேம் தான். சரி, ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு பப்ளிக் செக்டர் இதில் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டை பற்றி இங்கே சொல்லலை, பப்ளிக்கில் சொல்லியிருக்காங்க. சரி, பப்ளிக்கில் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஓசி வேணும், அதான் சொல்லியிருக்காங்க. என்ஓசி வந்து கம்பல்சரி. ஸோ என்ஓசி இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணி பாஸ் பண்ணால் கூட என்ஓசி இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, அட்டானமஸ் பாடியில் அல்லது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி, ஸோ யாராக இருந்தாலுமே என்ஓசி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்து வச்சுக்கோங்க, யாராவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ஓசி இல்லை அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுவான்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்க்குறோன்னா இங்கே வெரைட்டி ஆஃப் போஸ்டிங், வெரைட்டி ஆஃப் ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சேம் நான் இங்கே சொல்கிறது என்னென்னா, நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது காமன் ஃபார் ஆல். ஸோ அதில் நமக்கு அதிகமாக கொடுத்தது 18 to 27 up to 30. ஸோ 30 வயசு வரைக்கும் தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க, அதாவது எனி டிகிரி அப்படின்னு நம்ம பார்க்குற குவாலிஃபிகேஷனுக்கு. ஸோ அப்போது இந்த ஏஜ் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் இது எஸ்எஸ்சிக்கு உள்ள அதே ஏஜ் குவாலிஃபிகேஷன் தான். ஓகே. ஸோ அப்போ இதில் ரிலாக்ஸேஷன் இருக்கா, யார் யாருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த விண்டோவில் பார்க்க போகிறோம். சரியா? ஏஜ் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கல, குவாலிஃபிகேஷன் காமன். ஏன்னா இங்கே நிறைய ஏஜ் குவாலிஃபிகேஷன் இருக்கிறனால நம்ம அதை இங்கே எடுத்து வரல. ஸோ நம்ம பார்க்க போகிறது 18 to அந்த 30 ஏஜுக்குள்ளே தான் எக்ஸாம் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போது அந்த ஏஜை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் இதுக்கு தாண்டி இருக்கீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பாருங்கள். ஓகே. ஸோ எதை பேஸ் பண்ணி அந்த ஏஜை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 3 ஜூலை 2026, அதாவது அந்த அப்ளிகேஷனோட எண்டு டேட் இருக்கு இல்லையா, 3 ஜூலை, அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஏஜோட எண்டு டேட்டை வந்து சொல்கிறாங்க. இன்கேஸ் நிறைய பேர் 2026 நான் ஜனவரியில் தான் பிறந்தேன், நான் டிசம்பரில் தான் பிறந்தேன் அப்படின்னு இருக்குன்னா அதெல்லாம் இங்கே கணக்கு கிடையாது. இந்த 3 ஜூலை 2026 படி உங்களுக்கு 30 வயசுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கா ஆகலையா, அதுதான் இங்கே கணக்கு. 27 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கா ஆகலையா, அது அந்த நீங்கள் என்ன அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இது காமன். இந்த 27 30 காமன். ஸோ அதிலிருந்து ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்றத சொல்லியிருக்காங்க, இருக்குது. ஸோ யார் யாருக்கு எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான ஏஜ்லேருந்து ஒரு 5 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம காமனாக 13 இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் 35 ஏஜ் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அந்த எந்த நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்டிங்க்கு எந்த ஏஜ் இருக்கோ அதுலேருந்து உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதுவே நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அது நீங்கள் தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. நானே இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு கீழே எனி டிகிரிக்கு என்னென்ன மாதிரியான வேக்கட்டி இருக்கோ அதேமாதிரி நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 10 வருடம் அவங்க கொடுத்த நார்மல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்கன்னா ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்றதை பார்க்குறாங்க. ஓகே, சப்போஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்காங்க, ஒர்க் பண்ணிவிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோடு அப்ளை பண்ணுறாங்க, இல்லை ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க அப்ளை பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் ஸோ அவங்க குரூப் பி போஸ்டிங் அப்ளை பண்ணாங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ குரூப் சியாக இருந்தாங்க அப்படின்னா அப் டு 40 இயர்ஸ் 43 இயர்ஸ் 45 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரினா 40 வயது வரைக்கும் அவங்க குரூப் சி போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 43 வயது வரைக்கும் உள்ளவங்க அந்த குரூப் சி போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்கன்னா 45 வயது வரைக்கும் உள்ளவங்க அந்த குரூப் சி போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏஜ் கிரிட்டீரியா கிளியராக பார்த்துட்டு இதில் நீங்கள் எந்த ஏஜ் கிரிட்டீரியா வர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரிலாக்ஸேஷனே தேவையில்லை, நான் 27 வயசுக்குள்ளே தான் இருக்கேன்னா நீங்கள் ரிலாக்ஸேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். இல்லை நான் 27 தாண்டிட்டேன் 30 தாண்டிட்டேன் அப்படின்னா ஸோ அந்த ரிலாக்ஸேஷனுக்கு என்னென்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கோ அதை நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ அது இல்லாமல் ஒரு சில அமைப்புகள் ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது இன்டீட்டெயிலாக வேணால் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். பட் காமனாக இதுதான் நம்ம சொன்ன அந்த ரிலாக்ஸேஷன் தான். அடுத்து சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓபிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இப்போது சப்போஸ் ஏன்னா ரிசர்வேஷன் வேணும், ஓபிசி ரிசர்வேஷன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுவுமே நான் க்ரீமி லேயர்
அவங்களுக்கு தான் பொருந்தும் அந்த ரிசர்வேஷனுமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, வேலிட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2026-27. அதாவது நீங்கள் வாங்குகிற ஓபிசி சர்டிஃபிகேட் 2026-27 இந்த 1 இயர் காலகட்டத்தில் வாங்கின மாதிரி இருக்கணும். நீங்கள் அந்த ஓபிசிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஓபிசி வாங்கினு வச்சுக்கோங்களேன், இப்போ ஜூன் மந்த் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த மார்ச் மந்த் வரைக்கும் தான் அது எலிஜிபிள். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஒரு ஓபிசி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ஓபிசி ஆனது 2026 மார்ச் 31க்கு அப்புறமா வாங்கினதாக இருக்கணும். ஏன்னா இது நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்க, நீங்கள் எப்போ வாங்கியிருந்தாலும் சரி 2025 ஏப்ரல் 1க்கு அப்புறமா நீங்கள் 2026 மார்ச் 31 வரைக்கும் எப்போ வாங்கியிருந்தாலும் அப்போ 2026 மார்ச் 31 அதோட வேலிடிட்டி முடியும். அப்போ நீங்கள் வாங்கின ஓபிசி எப்போ இருக்கணும், கண்டிப்பாக ஏப்ரல் வாங்கினதாக இருக்கணும். சரியா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஓபிசி ஆனது ஏப்ரல் 2026 நோட்டிஃபிகேஷன் எண்டு டேட்டுக்குள்ளே கொடுக்கப்பட்டதாக இருக்கணும். அப்படி இல்லை பழசு தான் இருக்குனாலும் பிரச்சனை இல்லை. அவங்க அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அக்னாலஜ்மெண்ட்டோட அப்ளை பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் கரெக்டாக புதுசாக அப்ளை பண்ணதை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. பட் எனிவே அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து இடபிள்யூஎஸ், அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றப்போ ஸோ அவங்களுக்கும் சேம் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும், ரீசெண்டாக உள்ள அந்த 1 இயர்க்குள்ளே உள்ள வேலிடிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மாற்றுத்திறனாளிகள் கண்டிப்பாக 40% குறைபாடு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த மாற்றுத்திறனாளின்ற ரிசர்வேஷன் வரும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து காமன் ஃபார் ஆல். அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு அந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னா அது எல்லாருமே கொடுக்கணும். அது இல்லாமல் கண்டிப்பாக எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு டிகிரி மினிமமே எனி டிகிரி குவாலிஃபிகேஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் எனி டிகிரி சர்டிஃபிகேட் நமக்கு தேவைப்படும். அப்புறமா டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அவங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து யூனிவர்சிட்டின்னு பார்க்கும்போது யூஜிசி. சரி, யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு கல்லூரியில் எனி டிகிரி நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த போஸ்டிங்க்கு எனி டிகிரி எலிஜிபிளாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, அடுத்து ஸ்க்ரைப் ஃபெசிலிட்டி. ஸோ இன்கேஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க, உங்களால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னா ஸ்க்ரைப் ஃபெசிலிட்டி இருக்குது. அந்த ஸ்க்ரைப் ஃபெசிலிட்டி யாரெல்லாம் எலிஜிபிளோ அந்த மாற்றுத்திறனாளி எல்லாருக்குமே ஸ்க்ரைப் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்கேஸ் நீங்கள் 40% மேலே குறைபாடுள்ள ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரைபும் கொடுத்துட்றாங்க. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக உள்ள எக்ஸாம் டைமோட 20 நிமிடங்கள் அதிகமாகவும் வழங்க வராங்க அந்த எக்ஸாமை நீங்கள் முடிக்கிறதுக்காக. சரி, ஓகே, ஸோ அதான் காமன் என்ட்ரி டைம்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து செக்ஷன் 5 அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த செக்ஷன் 5 அப்ளிகேஷன் ஃபீஸ் தான். சரி, ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, என்ன தான் எலிஜிபிளாக இருந்தாலும் அங்கங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப முக்கியமான செக் பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. மேபி ஏன் ஹையாக இருக்குன்னா, இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைப்புகளும் தனித்தனியாக நடத்திட்டு இருந்தாங்க. அப்போவே வந்து அந்த ஃபீஸ் வந்து ஹையாக தான் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எல்லாருமே ஒரே எக்ஸாம்லேயே எடுக்கிறதுனால ஸோ மேபி அதனால் அந்த ஃபீஸ் ஹையாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பாருங்கள், ஃபீஸ் பாருங்கள், நீங்கள் ஜென்ரலாக இருந்தாலும் சரி ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு குரூப் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு குரூப்புக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடலாம். அப்போ 2 குரூப்னா நீங்கள் 2 அப்ளிகேஷன் போடணும், 2 ஃபீஸ் பே பண்ணணும் சொன்னேன் இல்லையா. அப்போ நீங்கள் 2 அப்ளிகேஷன் போகிறீங்கன்னா அப்போ 2 டைம் 3000 பே பண்ணுற மாதிரியான ஃபீஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா ஸோ அவங்க 2400 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு அப்ளிகேஷனுக்கு. மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது, அவங்க மட்டும் ஃப்ரீயாக இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபீஸ் நாட் ரீஃபண்டபிள். இப்போ நமக்கு ரயில்வேலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா சில மாதங்கள் கழிச்சு அது ஒரு குறிப்பிட்ட டிடக்ஷனோட ரீஃபண்ட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே ரீஃபண்ட் ஆகாது. பட் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா ரீஃபண்ட் ஆகும், அவங்க எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா ரீஃபண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி, அதாவது எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ரீஃபண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற யாருக்குமே ரீஃபண்ட் ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டேட் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷனில் கிளியராக டேட் கொடுத்துட்டாங்க. ஜூலை 25லேருந்து 27 இந்த நாட்களுக்குள்ளே தேர்வானது நடைபெறும். அது மல்டிபிள் ஷிஃப்ட்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மல்டிபிள் ஷிஃப்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நார்மலைசேஷன் மாதிரி இருக்கும். இப்போ 25, 26, 27 3 நாளுமே ஒரே குரூப்புக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக வேரியாக இருக்கும். ஸோ அப்போது சில கொஸ்டின் ஈஸியாக இருந்து டஃப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நார்மலைசேஷன் மார்க் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சென்டர் பாருங்கள், சென்டர் அக்ராஸ் இந்தியா. ஸோ அப்போது சென்டர் வந்து இந்தியாவில் அவங்க எங்கே வேணாலும் சென்டர் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி, இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு சென்டர் லாங்காக போட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சென்டர் என்ன சொல்லிட்டாங்க, அக்ராஸ் இந்தியா எங்கே வேணாலும் போடுன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பாருங்கள், ஒரு குரூப்புக்கு 500 பேர் கீழே தான் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்க
டெல்லியில் தான் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. பட் அந்தளவுக்கு கம்மியான அப்ளிகேஷன் வருமானன்ற டவுட் தான், அதிகமாக தான் வரும் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்து அட்மிட் கார்டு. ஸோ அதையும் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. அதாவது உங்களுக்கு எங்கே எக்ஸாம், எந்த சிட்டியில் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றது எக்ஸாமுக்கு 7 நாட்களுக்கு முன்னாடி. ஸோ அப்போ எக்ஸாமுக்கு 7 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம்ன்றது தெரிஞ்சிடும். அந்த சிட்டியில் பர்டிகுலராக எந்த இடத்துல எக்ஸாம் அப்படின்றது ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹால் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு கரெக்டாக 3 நாளைகளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை நீங்கள் அந்த எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதே எய்ம்ஸ் வெப்சைட்லேயே நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்மிட் கார்டு எக்ஸாம் உங்களுக்கு 8 வரணும், அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து போஸ்ட் அண்டு வேகன்சி. ஸோ போஸ்ட் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வேகன்சி, நிறைய போஸ்ட் இருக்குது. அந்த போஸ்ட்டே பார்த்தீங்கன்னா குரூப்பாக பிரிச்சு, அந்த குரூப்பே நமக்கு 59 குரூப் இருக்குது. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு குரூப்பில் நிறைய போஸ்டிங் இருக்குது. அந்த மாதிரி குரூப்பே 59 குரூப்பில் போஸ்டிங் நிறையா இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் ஜஸ்ட்டு இதில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் நான் ஆல் டிகிரி, அதாவது எனி டிகிரி என்னென்ன போஸ்டிங் அப்ளை பண்ணலாமோ அதை நான் இந்த பிடிஎஃப்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எனி டிகிரியாக இருந்தீங்கன்னா தாராளமாக இதில் பார்த்து இதில் உள்ள நீங்கள் எக்ஸாமுக்கு அதாவது என்ன போஸ்டிங்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி மெடிக்கல் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறேன், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை நான் டெக்னிக்கலாக படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் எது எலிஜிபிளோ அதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த ஏஜில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான பே லெவல் வேணும், ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் எலிஜிபிளோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே வெரைட்டி ஆஃப் போஸ்டிங் இருக்கிறதுனால அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே கொண்டு வர முடியல. ஓகே, அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள், 90 நிமிடங்கள் 100 கேள்விகள். ஸோ காமனாக நடக்கிற ஒரு எஸ்எஸ்சி ரயில்வே மாதிரி தான். 100 கேள்விகள், 100மே எம்சிக்யூ, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுவும் அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு தான். ஸோ இந்த 100 கேள்விகளுக்கு நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் வழங்குறாங்க. ஸோ மார்க்குன்னு பார்த்தா 400 மார்க். கேள்வி 100 கேள்வி தான், ஆனால் மார்க் 400 மார்க். அப்போ ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண் அந்த மாதிரி எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள். இந்த 100 கேள்வி எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா 20 கேள்வி ஜிகே, ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர் பேசிக்ஸ், இந்த 3லேருந்து கேட்டுறாங்க. 3லையும் சேர்த்து 20 கேள்வி. ஜிகே, ஆப்டிடியூட், ரீசனிங், கம்ப்யூட்டர், இந்த 3லையும் சேர்த்து. இது வந்து காமன் அப்போது, சரியா? ஸோ காமனாக 20 கொஸ்டின். ரிமைனிங் உள்ள 80 கொஸ்டின் டொமைன் சப்ஜெக்ட். அதாவது டொமைன் சப்ஜெக்ட்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸாக அப்ளை பண்ணியிருப்பாங்க, இல்லை இன்னொருத்தவங்க அவங்க டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு அப்ளை பண்ணியிருப்பாங்க, அதாவது மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது படித்து அது ரிலேட்டடாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் 80 கேள்விகள் அந்த டொமைன் ரிலேட்டடாக வரும், சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ வந்துச்சுன்னா, இப்போ சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு சம்மந்தமாக கொஸ்டின் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய டொமைன் பேஸ் பண்ண கொஸ்டின் 80 கொஸ்டின் வரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரலாம், இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது எனி டிகிரி. ஸோ எனி டிகிரின்றப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா அந்தந்த டிகிரி பேஸ் பண்ண கொஸ்டின் இல்லை. ஸோ அங்கே நமக்கு காமனாக நமக்கு மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷு, ஜிஎஸ் கேட்குறாங்க இல்லையா? அதுதான் இந்த 80 கொஸ்டின்லையும் கேட்குறாங்க. எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறோன்னா ஸோ அங்கே நமக்கு 80 கொஸ்டின் இந்த டொமைன் பேஸ் பண்ணது இல்லாமல் காமனாக மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், ஸோ அதுதான் இந்த 80 கொஸ்டினுமே கவர் பண்ணுது. அப்போ 100 கொஸ்டினுமே நமக்கு அந்த காமன் சப்ஜெக்டே கவர் பண்ணிடுது, அதாவது எனி டிகிரி அப்ளை பண்ணுறவங்களுக்கு. ஓகே, இந்த நெகட்டிவ் மார்க். ஸோ நெகட்டிவ் மார்க் பாருங்கள், ஒரு கேள்விக்கு 1 மதிப்பெண் வந்து நெகட்டிவ் ஆகுது. அதாவது ஒரு கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா 4 மார்க் ஆகுது, 4 மார்க் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா 1 மார்க் டிடெக்ட் பண்ணுறாங்க. அப்போ 4 கேள்வி நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா ஒரு கேள்விக்கான மதிப்பெண்கள் இழப்பீங்க. இது நம்ம ஜென்ரல் எஸ்எஸ்சி பேட்டர்னில் உள்ளது தான். ஓகே, அடுத்து செக்ஷனல் பேட்டர்ன். ஸோ பாருங்கள், இந்த 100 கேள்வி பார்த்தோம் இல்லையா? இந்த 100 கேள்வியை செக்ஷனாக பிரிக்கிறாங்க, 5 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. 5 செக்ஷனாக பிரித்து ஒரு செக்ஷனுக்கு 20 கொஸ்டின் 18 நிமிஷம். 100யுமே அப்படியே 100யுமே பொதுவாக கொடுத்து அதுக்கு 1.5 மணி நேரம் பொதுவாக கொடுக்கலாம். அவங்க 100யுமே செக்ஷனாக பிரிக்கிறாங்க, 5 செக்ஷனாக பிரிக்கிறாங்க. அப்போ 5 செக்ஷன்னா 100 கேள்வினா ஒரு செக்ஷனுக்கு 20 கேள்வி. அதே மாதிரி டைமிங்கையும் 90 நிமிஷத்தையும் 5ஆக பிரிக்கிறாங்க. ஒரு செக்ஷனுக்கு 18 நிமிஷம், சரிங்களா? ஸோ அப்போது 5 செக்ஷனு 20 கேள்வி, மொத்தம் 100 கேள்வி. அதே 5 செக்ஷனுக்கும் ஒரு செக்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 18 நிமிஷம், மொத்தம் 90 நிமிஷம். இது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 20 கேள்விக்கு நீங்கள் 18 நிமிஷத்தில் ஆன்சர் பண்ணலை, டைம் அதிகமாக எடுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த கேள்வியை வந்து பார்க்க முடியாது, சரியா? ஸோ இப்போ அந்த செக்ஷனல் டைமிங் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்குறோம். ஓகே, அடுத்து பாருங்கள், குவாலிஃபைங் மார்க்ஸு. குவாலிஃபைங் மார்க்ஸ் நமக்கு தேவையில்லை, ஏன்னா நமக்கு தேவை ஹை மார்க்ஸ் எடுத்தால் தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஸோ குவாலிஃபைங் மார்க்ஸ்ன்றது ஒரு சும்மா கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கோங்க வேண்டியதான். தென் லாஸ்ட்டாக ஸ்கில் டெஸ்ட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சிபிடி, ஒரே ஒரு சிபிடி எக்ஸாம் தான். இந்த ஒரு சிபிடி எக்ஸாம் மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. பட் அது மட்டுமே போதுமான கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்கில் டெஸ்ட் எல்லாருக்குமான கிடையாது, சரியா? எந்தெந்த போஸ்டிங்க்கு அவங்க அந்த அமைப்புகள் கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ எதுக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கோ ஸோ அதுக்கு மட்டும் ஸ்கில் டெஸ்ட் உண்டு. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்ன்றது
எலிஜிபிலிட்டி தான். இதில் எதுவுமே மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, எலிஜிபிலிட்டி தான். சரியா? ஓகே. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான போஸ்டிங்க்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில் நான் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.